ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது நம்ம கடலூர் விவசாயி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 97 டிபிஎஸ் 5. அதாவது டிபிஎஸ் 5 வெரைட்டியை டே 97 97வது நாள் பயிர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பயிர் நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்ம நேரடி விதைப்பு முறையில் செஞ்சதுனால நல்ல பயிர் வந்து நிறுவவே இருக்குது. நடவை காட்டிலும் நேரடி விதைப்பு முறை நல்ல பலனை கொடுத்துருக்கு. ஸோ இந்த நேரடி விதைப்பு முறையில் 97வது நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 97வது நாள் இல்லை 90வது நாளே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏக்கருக்கு 25 கிலோ அம்மோனியம் சல்ஃபேட், 20 கிலோ பொட்டாஷ் அந்த காம்பினேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் மழை பரவலாக பெய்ய ஆரம்பித்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பயிரில் நிறைய நோய் தாக்கங்களும் பூச்சி தாக்கங்களும் அதிகரிச்சிச்சு. என்ன மாதிரி நோய் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அழுகல் அப்படின்னு சொல்கிற நோய் தாக்குதலும், புகையான் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி தாக்குதலும், குலை நோய், கழுத்து குலை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்கமும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம அடிக்க வேண்டிய மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாகோனசோல் குலை நோய்க்கு, செஸ் வந்து புகையானுக்கு, ட்ரைசைக்ளோசோல் அது வந்து ட்ரைசைக்ளோசோல் குலை நோய்க்கும், சைபர்மெத்ரின் குளோரிஃபெரிஃபாஸ் 50 EC. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதிர்நாவாய் பூச்சி, பட்டாஞ்சிட்டா அந்த மாதிரி பறக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளுக்காகவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் நல்ல வளமாகவே வந்திருக்கு. இது கூட 1345 அப்படின்றக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றக்கூடிய வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் நம்ம அடிச்சிருக்கோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.